عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدني الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى: الذين جاهدوا فينا لنهدينهم سبلنا. قال رسول صلى الله عليه وسلم: استعينوا منا الإتمام من الله. صدق الله العلي العليم. நாம் எந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்று நாடுகிறோமோ அந்த துறையில் முதன்மையாக முயற்சி செய்ய வேண்டும். அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கல்வியை கற்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதேனும் ஒரு தொழிலை செய்ய ஆரம்பிக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சரியான உழைப்பு செய்துவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு உண்டான கூலியை அல்லாஹ் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு மிகப்பெரிய முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் இஸ்லாமியர்களை நாம் இவ்வுலகில் நாம் பார்த்து இருக்க முடியாது. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு பிறகு 23 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு பெரும் முயற்சியை மேற்கொண்டார்கள். கல்லாலும் சொல்லாலும் அடிபட்டும் முயற்சியை விடவில்லை. கல்லடியால் இரத்தம் மலிந்து மண்ணில் விழுந்தது இருந்தாலும் பொறுமை காத்தார்கள். வானர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபியே, இந்த மக்களை இரு மலைக்கு இடையில் வைத்து நசுக்கி விடவா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மறுத்து பொறுமையுடன் முயற்சி செய்தார்கள். அதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு பெரும் வெற்றியை கொடுத்தான். மன் ஜத்த வஜத, யார் முயற்சி செய்வார்களோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். தமிழில் அழகாக கூறுவார்கள், முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான்: அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. நம்முடைய பாதையில் யார் முயற்சி செய்வார்களோ அவருக்கு நாமே உதவுகின்றோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். இமாம் சஅதுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கல்வியை கற்கும் பருவத்தில் பாடங்களை விளங்கிக் கொள்ளும் ஆற்றலை மிகவும் குறைவாக இருந்தது. அவர்கள் ஆசிரியரிடம் சந்தேகம் கேட்டால் வகுப்பு தோழர்கள் அனைவரும் சிரிப்பார்கள். ஆனால் அதை எதையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் கவலையுடன் விளங்காத பாடத்தை கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் அதே நிலையில் அவர்கள் தூங்கிவிட்டார்கள். பிறகு கனவில் ஒரு நபர் சென்று, உங்களை ஒருவர் அழைக்கின்றார்கள் என்று கூறினார்கள். அதற்கு நான் எங்கும் வரவில்லை என்று அவர்கள் கூறினார்கள். பிறகு அவர் இருமுறை அழைத்தும் அவர் வர மறுத்தார்கள். பிறகு 3வது முறை, உங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கின்றார்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள் விரைந்து சென்று ஊரின் எல்லையில் உள்ள ஒரு மரத்தடியில் நபிகளாரை சந்திக்கிறார்கள். பிறகு தன்னுடைய கவலையை சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உமிழ் நீரை அவர்கள் வாயில் வைக்கிறார்கள். பிறகு கனவு கலைந்தது. மறுநாள் பாடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் ஆசிரியரிடம் கேட்ட கேள்வி அவர்கள் திரை செய்க வச்சிருச்சு. அவர்களுடைய விடாமுயற்சி அல்லாஹ்விடம் பொருத்தத்தை பெற்றுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள்: அஸ்ஸஹீனு மின்னா வல் இத்மாமு மினல்லாஹ். முயற்சி நம்மிடத்தில் இருக்கிறது, அதை நிறைவேற்றுவது அல்லாஹ்விடம் இருக்கிறது. தோல்வி வெற்றியின் ரகசியம். வெற்றி மட்டும் கண்டவரான எவரும் இல்லை. தோல்வியை ஏற்று வெற்றியை நோக்கி முயற்சியை
தொடராத எவனும் நினைவில் நின்றதும் இல்லை. ஒன்றை மட்டும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். முயற்சி மட்டும்தான் நம் புறத்தில் இருக்கிறது. அதற்கு பலன் தருவதும் தராமல் இருப்பதும் அல்லாவின் புறத்தில் இருக்கிறது. அதனால் முயற்சி செய்யக்கூடிய பைக்கிட்ட எல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்து வருவானாக. வாய்க்கு தான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி